ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஆவினில் வந்து ஆரஞ்சு வரும் இல்லையா, ஃபுல் க்ரீம் அதுதான் எடுத்திருக்கேன், ப்ரீமியம். அது ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நல்லா பொங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த பாதாம் ஃப்ளேவர் தான் சேர்த்துக்க போகிறேன், எசன்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த டேபிள் ஸ்பூனால் இப்போ வந்து நான் ஒரு 2 கப்புக்கு கொஞ்சம் மேலே மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். திக்னஸ்க்காக கலந்து தண்ணியில் கலந்து கட்டி இல்லாமல் கலந்து அதை ஊற்ற போகிறேன். பாலில் ஃப்ளேவர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸோ இல்லை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்னோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சுகர் போட்டுக்கோங்க. நல்லா கூல் டவுன் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து பார்க்கும்போது இது இப்படி தான் வந்திருந்தது. நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பியும் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு கட்டி ரப்பர் பேண்ட் போட்டு எப்பவும் போல் கட்டியே வச்சு பார்த்துடலாம். நம்ம இந்த பாதாம் எசன்ஸ் போட்டு பண்ணோம்ல, அது இப்படி தான் வந்திருக்கு. நான் வெளில எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி தான் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலேயே கொஞ்சம் இந்த பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து டாப்பிங் பண்ணிக்கலாம். டாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாமும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள், வீட்டில் எப்படி இருக்குங்க, எப்படி வருதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுதான் வந்திருக்கு பாதாம் ஃப்ளேவரில் பண்ண ஐஸ்கிரீம். பை ஃப்ரெண்ட்ஸ்.